அர்ஜுனன் கேட்கிறார், புருஷோத்தமா, அந்த பிரம்மம் என்பது என்ன? அத்தியாத்மம் என்பது என்ன? கர்மம் என்பது என்ன? அதிபூதம் என்ற பெயரால் எது அழைக்கப்படுகிறது? மேலும் அதிதெய்வம் என்று எது சொல்லப்படுகிறது? மதுசூதனா, இங்கு அதியக்ஞன் என்பவர் யார்? இந்த தேகத்தில் அவர் எப்படி இருக்கிறார்? மேலும் ஒன்றிய மனத்தோடு கூடியவர்களால் மரணத் தருவாயில் எவ்வாறு நீங்கள் அறியப்படுகிறீர்கள்? ஸ்ரீபகவான் சொல்கிறார், பிரம்மம் எனப்படுவது மிக உயர்ந்ததும் அழிவற்றதுமானது. அதன் ஸ்வரூபம், அதாவது ஜீவாத்மா, அத்தியாத்மம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. சராசரங்களின் இருப்பை உண்டு பண்ணுகின்ற படைப்பு, தியாகம், தர்மம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. தோன்றுவது, அழிவது என்ற நியதியோடு கூடிய பொருட்கள் எல்லாம் அதிபூதம் ஆகும். ஹிரண்யமயனான புருஷன், அதாவது நான்முக பிரம்மதேவன் அதிதெய்வம் ஆவார். மேலும் உடல் பெற்றவர்களில் சிறந்தவனான அர்ஜுனா, இந்த உடலில் வாசுதேவனான நானே அந்தர்யாமி உருவிலே அதியக்ஞமாக இருக்கிறேன். மரண காலத்திலும் எந்த மனிதன் என்னையே நினைத்துக் கொண்டு சரீரத்தை நீத்து கிளம்புகிறானோ, அதாவது உயிர் விடுகிறானோ, அவன் என் ஸ்வரூபத்தையே அடைகிறான். இதில் சிறிது கூட சந்தேகம் இல்லை. குந்தியின் மைந்தனே அர்ஜுனா, இந்த மனிதன் கடைசி காலத்தில் மரணத் தருவாயில் எந்தெந்த ஸ்வரூபத்தை சிந்தித்த வண்ணமாய் சரீரத்தை துறக்கிறானோ அந்தந்த ஸ்வரூபத்தையே அடைகிறான். ஏனெனில் அவன் எப்பொழுதும் அதே சிந்தனையில் இருந்திருக்கிறான். ஆகையினால் அர்ஜுனா, நீ எல்லா காலங்களிலும் இடைவிடாமல் என்னையே தொடர்ந்து நினைத்துக் கொண்டிரு. போரும் புரிவாயாக. இவ்வாறு என்னிடத்தில் அர்ப்பணம் செய்யப்பட்ட மனம்புத்தியுடன் கூடியவனாக நீ இயமின்றி என்னையே அடைவாய். அர்ஜுனா, பகவானை தியானிப்பது என்ற பயிற்சியான யோகத்தில் ஈடுபட்டு வேறு விஷயங்கள்பால் செல்லாத மனத்தினால் பகவானையே சிந்தித்திருக்கும் மனிதன் மிகவும் உயர்ந்த ஒளி பொருந்திய தெய்வீகமான புருஷனையே, அதாவது சாட்சாத் பரமேசுவரனையே அடைகிறான். இது நியதி. எந்த மனிதன் எல்லாமறிந்தவரும் அனாதியானவரும் தொன்மையானவரும் எல்லாவற்றையும் ஆள்பவரும் நுண்ணியதைக் காட்டிலும் மிகவும் நுண்ணியரானவரும் எல்லாவற்றையும் தாங்கிக் காப்பாற்றுபவரும் சிந்தனைக்கு எட்டாத வடிவுடையவரும் சூரியனைப் போன்று எப்பொழுதும் சைதன்ய பிரகாச வடிவானவரும் அவித்யைக்கு மிகவும் அப்பாற்பட்டவரும் சுத்த சச்சித் ஆனந்தமயமானவருமான பரமேசுவரனை நினைக்கிறானோ, பக்தியோடு கூடிய அந்த மனிதன் இறக்கும் தருவாயிலும் யோகத்தின் வலிமையால் புருவங்களின் மத்தியில் பிராணனை நன்றாக நிலைநிறுத்தி மேலும் அசையாத மனத்தால் நினைத்துக் கொண்டு அந்த திவ்ய ரூபத்தோடு கூடிய மேலான புருஷனான பரமாத்மாவையே அடைகிறான். வேதமறிந்த வித்துவான்கள் எந்த சச்சித் ஆனந்தமயமான பரமபதத்தை அழிவில்லாதது என்று கூறுகிறார்களோ, பற்று நீங்கிய முயற்சியுள்ள சந்நியாசிகளான மகாபுருஷர்கள் எதில் புகுகிறார்களோ, எந்த பரமபதத்தை விரும்புகின்ற பிரம்மசாரிகள் பிரம்மசரிய நெறியை கடைபிடிக்கிறார்களோ அந்த பரமபத்தை பற்றி உனக்கு சுருக்கமாக கூறப்போகிறேன். புலன்களின் எல்லா வாயில்களையும் அடைத்து வைத்து, அதாவது வெளிவிஷயங்கள் புகாமல் தடுத்து நிறுத்தி, மனத்தையும் இதயத்தில் நிலையாக நிறுத்தி, பின் அவ்வாறு வசப்படுத்தப்பட்ட மனத்தால் பிராணனை உச்சந்தலையில் நிலைபெறச் செய்து பரமாத்மா சம்பந்தமான யோகதாரணையில் நிலைத்து நின்று எவன் ஓம் என்னும் ஒரே எழுத்தான பிரம்மத்தை உச்சரித்துக் கொண்டு அந்த ஓம் என்ற ஏகாட்சரத்தின் பொருளான நிர்குண பிரம்மமான என்னை சிந்தனை செய்து கொண்டு இவ்வுடலை நீத்துச் செல்கிறானோ அந்த மனிதன் உயர்ந்த கதியை அடைகிறான். அர்ஜுனா, எவன் வேறு சிந்தனையற்று எப்பொழுதும் இடைவிடாமல் புருஷோத்தமனான என்னை நினைக்கிறானோ, எப்போதும் இடைவிடாமல் என்னிடம் ஒன்றிவிட்டு அந்த யோகி என்னை எளிதில் அடைய முடியும். மிக உயர்ந்த சித்தியை அடைந்த மகாத்மாக்கள் என்னை அடைந்துவிட்ட பிறகு துன்பங்களுக்கு உறைவிடமானதும் நிலையற்றதுமான மறுபிறவியை அடைவதில்லை. அர்ஜுனா, பிரம்மலோகம் வரை உள்ள எல்லா உலகங்களும் அழிந்து உண்டாகும் தன்மையுடையன. அதாவது அந்த லோகங்களை அடைந்தாலும் திரும்பவும் உலகில் பிறக்க நேரிடும். ஆனால் குந்தியின் புதல்வனே, என்னை அடைந்த பின்னர் மறுபிறவி கிடையாது. ஏனென்றால் நானோ காலத்தைக் கடந்தவன். இந்த பிரம்மலோகம் முதலியன எல்லாம் காலவரைக்குட்பட்டு அழிவன. பிரம்மாவுக்கு எது ஒரு பகலோ அது 1000 சதுரீகங்களை காலவரையறையாகக் கொண்டது என்றும், அவ்வாறே இரவும் 1000 சதுரீகங்களை முடிவாகக் கொண்டது என்றும் எந்த மனிதர்கள் தத்துவ ரீதியாக அறிகிறார்களோ அந்த யோகியர் பகலிரவு என்ற காலத்தின் தத்துவத்தை அறிந்தவர்கள். பிரம்மாவின் பகல் தொடங்கும்போது எல்லாவிதமான சராசரமான உயிர் தொகுதிகளும் அவ்யக்தத்திலிருந்து பிரம்மாவின் சூட்சும சரீரத்திலிருந்து வெளிப்படுகின்றன. மேலும் பிரம்மதேவனின் இரவு தொடங்கும்போது அந்த அவ்யக்தம் என்ற பெயருள்ள பிரம்மாவின் சூட்சும சரீரத்திலேயே மறைகின்றன. அர்ஜுனா,
அதே இந்த உயிரினங்களின் கூட்டம் மீண்டும் மீண்டும் பிறந்து தன்வசமின்றி பிரகிருதியின் வசப்பட்டு இரவின் தொடக்க காலத்தில் மறைகிறது, பகலின் தொடக்கத்தில் மறுபடியும் உண்டாகிறது. ஆனால் அந்த அவ்யக்தத்தைக் காட்டிலும் மிகவும் உயர்ந்த வேறான தனித்தன்மை கொண்ட எந்த சாசுவதமான வெளிப்படாத பரம்பொருளான பரமாத்மா உள்ளாரோ அந்த மேலான திவ்ய புருஷன் எல்லா பூதங்களும் உயிரினங்களும் அழிந்த போதிலும் அழிவதில்லை. அவ்யக்தம், தோன்றாநிலை, அக்கரம், அழிவில்லாதது என்று கூறப்பட்ட அதே அகரம் என்ற பெயருள்ள அவ்யக்தத் தன்மையை மிக உயர்ந்த கதி என்று கூறுவர். அவ்வாறே எந்த சனாதனமான அவேக நிலையை அடைந்த பிறகு மனிதர்கள் திரும்புவதில்லையோ அது என்னுடைய பரமபதம். அர்ஜுனா, எல்லா உயிரினங்களும் எந்த பரமாத்மாவினுள் இருக்கின்றனவோ, எந்த சத்சித் ஆனந்தமயமான பரமாத்மாவினால் இந்த அகில உலகமும் பரிபூரணமாக நிறைந்து இருக்கிறதோ அந்த சனாதன அவ்யக்தனான பரம புருஷனோ வேறு எதிலும் நாட்டமில்லாத பக்தியினாலேயே அடையத்தக்கவர். அர்ஜுனா, எந்தக் காலத்தில் வழியில் உடலை நீத்துவிட்டுச் செல்கின்ற யோகியர் திரும்பி வராத பெருநிலையையும், மேலும் எந்த வழியில் செல்கின்ற யோகிகள் திரும்பி வரும் நிலையையும், மறுபிறப்பு என்னும் நிலையும் அடைகிறார்களோ அந்தக் காலத்தை 2 வழிகளையும் சொல்கிறேன். எந்த வழியில் ஒளிமயமான அக்னி அபிமான தேவதை இருக்கிறாரோ, பகலின் அபிமான தேவதை இருக்கிறாரோ, சுக்லபக்ஷ அபிமான தேவதை இருக்கிறாரோ, உத்தராயணத்தின் 6 மாதங்களின் அபிமான தேவதை இருக்கிறாரோ, அந்த மார்க்கத்தில் இறந்த பிறகு செல்கின்ற பிரம்மத்தை அறிந்த யோகிகளான ஜனங்கள் மேலே கூறப்பட்ட தேவதைகளால் வரிசையாக அழைத்துச் செல்லப்பட்டு பிரம்மத்தை அடைகிறார்கள். எந்த மார்க்கத்தில் புகைக்குரிய தேவதை இருக்கிறாரோ, ராத்திரிக்குரிய தேவதை இருக்கிறாரோ, அப்படியே கிருஷ்ணபக்ஷத்திற்குரிய தேவதை இருக்கிறாரோ, தக்ஷணாயனத்தின் 6 மாதங்களுக்குரிய தேவதை இருக்கிறாரோ, அந்த மார்க்கத்தில் பற்றுடன் கர்மங்களைச் செய்கின்ற யோகி இறந்தபின் மேற்கூறப்பட்ட தேவதைகளால் வரிசையாக அழைத்துச் செல்லப்பட்டு சந்திரனுடைய ஒளியை அடைந்து சுவர்க்கத்தில் தன் நற்செயல்களின் பயன்களை அனுபவித்துவிட்டு திரும்பி வருகிறார். ஏனென்றால் உலகிற்கு இந்த 2 விதமான சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேவயானம், பித்ருயானம் எனப்படும் வழிகள் என்றும் உள்ளனவாக கருதப்படுகின்றன. இவற்றுள் ஒன்றான அர்ச்சிர் மார்க்கத்தின் மூலம் செல்கிற யோகி எதிலிருந்து திரும்பி வர வேண்டியதில்லையோ அந்த பரமகதியை அடைகிறான். மற்றொரு வழியான தூம மார்க்கத்தில் செல்கின்ற பற்றுடன் கர்மம் செய்கின்ற யோகி மறுபடியும் திரும்பி வருகிறான். அதாவது பிறப்பையும் இறப்பையும் அடைகிறான். பார்த்தா, இந்த 2 மார்க்கங்களையும் தத்துவ ரீதியாக அறிந்த எந்த யோகியும் மோகமடைவதில்லை. அவன் பற்றற்ற நிலையிலேயே சாதனையைச் செய்வான். யோகியானவன் இந்த இரகசியத்தை தத்துவ ரீதியா அறிந்து வேதங்களை அத்தியனம் செய்வதிலும், யாகங்களைச் செய்வதிலும், தவம் செய்வதிலும், தானங்கள் செய்வதிலும் எந்த புண்ணியத்தின் பயன் ஏற்படுமென்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, யோகியானவன் இந்த இரகசியத்தை தத்துவ ரீதியா அறிந்து வேதங்களை அத்தியனம் செய்வதிலும், யாகங்களைச் செய்வதிலும், தவம் செய்வதிலும், தானங்கள் செய்வதிலும் எந்த புண்ணியத்தின் பயன் ஏற்படுமென்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த எல்லாவற்றையுமே ஐயமின்றி கடந்து செல்கிறான். மேலும் என்றுமுள்ள பரமபதத்தை அடைகிறான். பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலாகிய ஸ்ரீமத் பகவத்கீதையில் அக்ஷர பிரம்ம யோகம் எனப் பெயர் படைத்த 8வது அத்தியாயம் நிறைவுற்றது.